கார்த்திகேயன், அக்னி தேவன், இந்திரதேவன் எல்லாரும் சூரபத்மனோட சண்டை போட்டுட்டு இருக்க இடத்துக்கு தாரகாசுரனும் சும்மன் நிசுமன் வந்ததோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல சும்மன் சொல்றான், அன்னைக்கு நீங்க 6 துண்டுகள் ஆக்குன பாலகன் இவன் தான், இன்னைக்கு 6 பேரோட சக்தியோடு நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு தாரகாசுரன் சொல்ல, ஒருத்தரோ 6 பேரோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஆனா அவங்கள நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட காலை நான் அழிக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது, என்னோட தாக்குதலுக்கு தயாராரு அப்படின்னு சொல்லி கார்த்திகேயனை பார்த்துன்னு சொல்றான். சொல்லிட்டு அவனோட ஆயுதத்துல இருந்து ஒரு சக்தியை கார்த்திகேயனை நோக்கி செலுத்துறான். எல்லாரும் அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்க இன்னொரு சக்தி அதை தடுத்து நிறுத்தி அதை மறைய வைக்குது. இந்திரதேவன் அக்னி தேவனோட கட்டுகளும் கூட மறையுது. அதுக்கு நிசுமன் சொல்றான், தாரகாசுரனை முறியடிக்கிற சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க காளி அந்த இடத்துல குதிக்க இப்ப கார்த்திகேயன் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. சும்பன் நிசுமன் தாரகாசுரன் 3 பேரையுமே பார்த்து காளி கோபமா மறைச்சிட்டு திரும்புறாங்க. திரும்பினா அங்க கார்த்திகேயனை பார்த்துட்டு அப்படியே நின்றாங்க. கார்த்திகேயனும் மகா காளி அவங்க கையில இருக்க ஆயுதம், அவங்களோட உருவம் எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப வினோதமா பார்த்துட்டு இருக்க கார்த்திகேயனை ரொம்ப ஆனந்தத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுல அந்த குழந்தையா பார்த்தது, கார்த்திகை பெண்கள் கிட்ட கொடுத்தது எல்லாமே அவங்க ஞாபகத்துக்கு வருது. என்னோட பையன் நான் வளர்ந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அவங்களும் ஆனந்தமா. தாயும் மகனும் ஒருத்தர் இப்ப பார்த்துட்டு இருக்கும் போதே தாரகாசுரன் நிறைய அசுரர்களை வரவழைக்கிறான். அவங்க எல்லார்கிட்டையும் உங்களை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறோம். வேற ஒவ்வொரு அசுரர்கள் எல்லாரையுமே காளி தாக்குறத ஒரு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. இந்த அம்மா வழக்கம் போல எல்லாரையுமே அடிச்சு தாக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு எல்லா அசுரர்கள் அழிஞ்சதுக்கு அப்புறமேல தாரகாசுரன் சும்மன் நிசுமன் எல்லாருமே வராங்க. பார்வதியும் அவங்க 3 பேரையும் எதிர்த்து முருகனுக்கு அரணா இருந்து எல்லாருமே எதிர்த்து தாக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நிசும்பன் இன்னும் படைவீரர்களை வரவழைக்கணும் அப்படிங்க சும்மன் சொல்றான், நான் எல்லாருமே இப்ப திரும்பணும்னு சொல்லல, நான் இந்த நாள் நமக்குரிய நாள் இல்லைங்கிறது மட்டும் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, வா நிசுமனை மட்டும் கூட்டிட்டு போறான். இதை பார்த்துட்டு தாரகாசுரன் அவங்க கூடவே பின்னாடியே ஓடிடுறான். இந்த 3 அசுரர்களும் தப்பிச்சு ஓடுறத பார்த்து காளி வழக்கமா ஆக்ரோஷமா கத்துவாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்க 3 பேரையும் பார்த்து கத்த அதையும் முருகன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு சத்தம் போட்டுட்டே வர சூரபத்மனை பார்த்தா அவங்க கத்தவும் காளியை பார்த்த மாத்ததுல அவனும் ஓடிடுறாங்க இருந்து பயந்து. கோபத்துல காளி இருந்தாலும் முருகனை பார்த்ததுமே அவங்க எல்லா கோபமும் மறைஞ்சு அமைதியாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு ஆளா இருந்து எல்லா அசுரர்களையும் விரட்டினதையும் நெற்றி கண்களோட இருக்கிறது அவங்களோட உருவம் எல்லாத்தையும் வித்தியாசமா தான் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. நாராயண் ரொம்ப சந்தோஷமா, காலச்சக்கரம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு சிவன் சொல்றாரு, மகாகாளி எப்போ தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாலோ அதுக்கப்புறம் காலச்சக்கரத்தை மீறி யாரால நடக்க முடியும், தாரகாசுரனோட அழிவு ஆரம்பமாயிருச்சு அப்படின்னு சிவன் சொல்ல. அடுத்த காட்சியில இப்பதான் கார்த்திகை பெண்கள் கார்த்திகையான்னு சொல்லிட்டு அவரை கட்டிப்பிடிச்சு வெளியே போக வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லியிருந்தேன், அதை மீறி எதுக்கு வந்த, எனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நான் சொல்றது ஏன் கேட்கல, மயில்தீவு எடுக்கிறதுக்காக உன்னோட உயிரை பணைய வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழகையோட கேட்க கார்த்திகேயன் கேட்கிறாரு, இதுக்காகத்தான் என்ன கார்த்திகை லோகத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு அனுமதி கொடுக்கலையா, என்ன தாக்குவாங்கிறது உங்களுக்கு முன்னாடி தெரியும் தானே, அவங்க எனக்கா வருஷ கணக்கா காத்திருந்தாங்க, ஏன் என்ன கொல்லணும்னு நினைக்கிறாங்க, உயிர் எடுக்கிறதையே துடிச்சிட்டு இருக்காங்க அவங்க. அது மட்டும் இல்லாம யார் இந்த தேவி, இவங்க இந்த ரூபத்துல என்ன காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்களே, எனக்கு எதிரான தாக்குதல் எல்லாத்தையும் அவங்க தாங்கிக்கிட்டாங்க, நீங்க தான் பதில் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கார்த்திகை பெண்கள் கிட்ட கேட்க அவங்க எல்லாருமே வாலியை பார்த்துட்டு அமைதியா தான் நிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.